والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டி என்று அல்லாஹ்வினால் சொல்லித்தரப்பட்டுள்ள கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்திலே உலகத்தில் என்னென்ன பிரிவினர்கள் பகுதியினர்கள் உண்டோ எல்லோருக்கும் வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார். பொதுவாக குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பார்வை நமக்கு எப்படி இருக்க வேண்டும், அவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். பொதுவாக சில பெரிய ஆட்களுக்கு சின்ன பிள்ளைகளை கண்டாலே பிடிக்காது. ஒரு அதட்டுவாங்க, மிரட்டுவாங்க, விரட்டுவாங்க. ஏதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் குசுமும் இருக்கும், சின்ன பிள்ளைகளுடைய சேட்டையும் இருக்கும். அதையெல்லாம் கண்டு இவர்களுடைய மொத்த அதிகாரத்தையும் வலிமையும் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கும் முற்படுவாங்க. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், சிறியவர்களின் மீது பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஏன் சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே உள்ள மரியாதை என்ன சாதாரணமானது அல்ல. பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய மரியாதை. ஒரு வார்த்தை சொன்னார்கள், லவ்லா இபாதுல்லாஹி ருக்கஉன் வ சிபியானுன் ருல்லஉன் வ பஹாயிமுன் ருத்தஉன் லஸப்ப அலைக்குமுல் அதாப். உலகத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லை என்று சொன்னால், மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால், பால்குடி பருவமுள்ள பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுவின் அதாபு இறங்கியிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ரப்பினுடைய அதாவை தடுக்கும் கேடயங்களில் ஒன்றுதான் சிறு பிள்ளைகள். அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, அவர்களிடத்தில் அன்போடு நாம் பரிமாற்றங்களை செய்வது என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்க சில சேட்டையும் பண்ணுவாங்க. சுல்தானுடைய வரலாற்றிலேயே வருது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் ஒரு பையன் மாத்திரம் கொஞ்சம் துணிஞ்சு பாங்கு சொன்னாங்க. அதை திருப்பி சத்தம் போட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி ஒரு குசும்புத்தனமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை கூப்பிட்டு தலையில் அப்படி தடவி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். தலையில் தடவின உடனே உள்ளே மாறி போயிடுச்சு. இந்த அன்பினுடைய வெளிப்பாடு. சையதுனா அபு மஹதூரா என்று அறியப்படக்கூடிய மனிதர் தன்னுடைய ஹயாத்து முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கைகள் பட்ட அந்த முடியை அவர் இறக்கவே இல்லை. உலகத்தில் சடைமுடியராக வாழ்ந்தார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி பட்டு கரங்கள் பட்ட அந்த முடி ஒருபோதும் நரகத்துக்கு போகாதுன்னு சொல்லி சடைமுடியாகவே வாழ்ந்தார். அதனால் கருணையின் வெளிப்பாடாக, அன்பின் வெளிப்பாடாக பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. அப்படி ஒரு கருணையோடு பார்த்து அவங்களிடத்தில் பெயர் கேட்கறது, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது, இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை யாரிடத்தில் திறமை இருக்கிறதோ அந்த திறமையை ஊக்குவிக்கும்படியான காரியங்களை செய்யும்படியும் நமக்கு போதனை செய்தார். அதனால்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில் பெரிய மனிதர்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. உமர்தான் சொன்னாங்க, நீங்கள் பெரிய ஆட்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அப்படி அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. லைலத்துல் கத்ரை பற்றி பேச்சு வருகிறது. லைலத்துல் கத்ர் என்பது ரமலானுடைய கடைசி 10 தான் இருக்கிறது. அதில் சந்தேகம் இல்லை. அதான் 21 ஒற்றைப்படைன்னு சொன்னாங்க, 21 23 25 27 29 கடைசி 10 தேடுங்கன்னு ரசூல் சொல்லிட்டாங்களே, அது எப்படி நம்ம குறிப்பிட முடியுமா? அதை நாம் தேடுவதற்காகன்னு சொல்லி ஒரு பேச்சு, ஒரு பரிமாற்றங்கள் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பெரிய சஹாபிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆட்களும் பெரும்பாலும் அது 23 இருக்கலாம், 21 இருக்கலாம், 27 இருக்கலாம், அப்படி பல அபிப்பிராயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தான் சின்ன பிள்ளை, உங்களுடைய திறமையை உமர்தான் தெரிந்திருந்தார்கள், அவங்களுடைய மகத்துவத்தை புரிந்திருந்தார்கள். அதனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் இடத்தில் கேட்டார்கள், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் தான் சொன்னாங்க, எனக்கு உறுதியான அபிப்பிராயம் 27 தான் சொன்னாங்க.
27 தான். எப்படிப்பா சொல்கிறா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அதாவது எப்படி நீங்கள் அதை சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, கடைசி 10 அதில் 7ஆகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா 7 வானங்களை படைத்திருக்கிறான், 7 பூமியை படைத்திருக்கிறான், காபாவினுடைய சுற்றை 7ஆக ஆக்கி வைத்திருக்கிறான், சை செய்வதை 7ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனை உலகத்தில் உருவாக்குவதற்கு 7 நிலைகளை தாண்டித்தான் மனித உருவம் ஏற்படுகிறது. மனிதன் உருவத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஏற்படுவது 7 கட்டங்களை தாண்டித்தான். உலகத்தினுடைய மொத்த உணவுகள், அதை பற்றி அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் குர்ஆனிலே சொல்லி தருகிறான். எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 7க்குள்ளே தான் அமையும் என்று, அந்த 7 7 7 என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டி பெரும்பாலும் 27 தான் என்று என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னாங்க. உமர்தான் சொன்னாங்க, என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு ஒத்தது தான் சொன்னாங்க. இப்போ அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்தார்கள். சில பிள்ளைங்கள்லாம் அவங்க சிறுபிராயத்திலேயே துருன்னு வருவாங்க. அவங்கள்ட்ட நல்ல திறமைகள் இருக்கும். அதை பாராட்டி அவர்களை மழுங்கடித்து விடாமல், அவர்களை நாம் ஒதுக்கி விடாமல், அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் தட்டி விடாமல் அவர்களை ஊக்குவித்து அவர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதில் செய்தனா இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சின்ன பிள்ளை. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன பிள்ளை தான். அவங்க வீட்டில் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், பழைய துணிகளை எடுத்து கொண்டு வருவார். அந்த வண்ணானுக்கு துணிகளை எல்லாம் ஒரு கழுதையிலே ஏற்றி கொண்டு போய் துவைக்கிற இடத்துல கொடுத்துட்டு வருவாங்க, திருப்பி வாங்கிட்டு வருவாங்க. இது வாங்கி கொண்டு அவங்களுடைய வீட்டில் அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன பிள்ளை தான். இமாமுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு போனாங்க. அவங்க மஜ்லிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சபையில் உட்காருவாங்க, அவங்க சொல்கிறத கேட்பாங்க. அதனால் பல நாட்கள் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. அவங்க தாயார் வந்துட்டாங்க, எனக்கு சம்பாதித்து தரக்கூடிய பிள்ளை, 4 காசு அதை கொண்டு தான் தர்றான், உங்கள் சபைக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு அவன் சம்பாதிக்க போக மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இந்த பிள்ளை இடத்தில் மிகப்பெரிய திறமை இருக்கிறது, எதிர்நோக்கு சிந்தனை இருக்கிறது, கூரிய பார்வை இருக்கிறது. இவரை இதுக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தாதீங்க. அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கான கூலி என்ன கிடைக்குமோ அதை நான் தந்து விடுகிறேன், ஆனால் சபையிலே அவரை அமரச் சொல்லுங்கள் என்று சொல்லி சபையில் அமர வச்சு அவருக்கு உண்டான கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நீங்கள் மன்னரோடு சேர்ந்து அமர்ந்து ஆக உயர்ந்த உணவை, பாலூதா என்ற உணவை சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. பாலூதா என்ற உணவு சாப்பிடுவீங்க. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பின்னால், இமாமுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால் இவங்க மிகப்பெரிய மனிதராக ஆகி, பெரிய சட்ட வல்லுநராக ஆகி, ஒரு தடவை மன்னரோடு அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. அப்படி சாப்பிடும் பொழுது அவங்க முன்னால் வைக்கப்பட்ட அந்த பாலூதா என்ற உணவை பார்க்கிறார்கள். அப்படியே கண்கலங்கி விட்டார், அப்படியே கண்கலங்கிட்டாங்க. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் எவ்வளோ கூறிய ஒரு நோக்கோடு நான் ஒரு சிறுபிள்ளையாக இருக்கிற நேரத்தில் என்னை ஊக்குவித்து இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு கொண்டு வந்தார்களே என்று ஆனந்தப்பட்டார். அதனால் மன்னர் கேட்கிறார்கள், என்ன நீங்கள் இந்த நேரத்தில் உயர்ந்த உணவளிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்கலங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மன்னர்களோடு அமர்ந்து நீ பாலூதா என்ற உணவை சாப்பிடுவா என்று சொன்னார்கள். அதை கண்முன்னால் பார்க்கிறேன்னு சொன்னார். அப்போ பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து மேம்பாடாக்கக்கூடிய ஒரு நிலையும் பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்ததைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார். அதனால தான் சஹாபிகளில் ஒவ்வொருவரையும் பார்த்தா சிறுபிராயமாக இருந்தாலுமே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தட்டி கொடுத்தாங்க. சில சஹாபிகளை அவங்களை அழைத்து, சின்ன பிள்ளை தான், அழைத்து தோளின் மீது கை போட்டு, அல்லாஹ் இன்னி உஹிப்புக், நான் உன்னை பிரியப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை சொன்னாங்க, என் அருமை மகனே, நீ ஒவ்வொரு தொழுகை முடித்ததற்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் ஓதிட்டுவான்னு சொன்னாங்க. இப்போ அந்த பிள்ளைகளை பிரியத்தோடு சேர்ந்து அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக ஆகுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். பொதுவாக சின்ன பிள்ளைகளை ஒரு கருணையை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அப்படி பார்க்காதவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. எவ்வளோ கடுமையான வார்த்தை! அப்படி கருணை கொண்டு பார்க்காதவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. அதனால் இந்த உலகத்தில் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காண்பித்தார். அல்லாஹு தஆலா அந்த உத்தமமான
நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை எல்லா நிலையிலும் பின்பற்றி உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்களில் அருளாளர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தல்வானாக. நம்முடைய மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா அவருடைய எதிர்காலத்தை பாக்கியமானதாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.